எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்ற தொகுதி வாரியாக தொகுதியின் கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் தொகுதியானது சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி. சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பற்றி பேச வம்சி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் தற்கால கள நிலவரம் என்னவா இருக்கு? சோழிங்கநல்லூர் தொகுதி என்பது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கான்ஸ்டிடுவன்சிஸ் இன் தமிழ்நாடு. சென்னை ரீஜன்ல சோழிங்கநல்லூர் தான் அதோட லார்ஜஸ்ட் கான்ஸ்டிடுவன்சி. இதுல கடந்த முறை நடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸே வரனா கிட்டத்தட்ட 6,98,000 21 ஆவரேஜா தமிழ்நாட்டு தொகுதிகளில் ஒரு தொகுதிக்கு ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ் என்னன்னா அரௌண்ட் 2 லட்சம் தான் இருக்கணும். 7 லட்சம் பக்கத்துல இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 தொகுதிக்குள்ளான சைஸ் இந்த தொகுதி. அவ்வளோ ஓட்டர்ஸ் உள்ள இருக்காங்க. மெயின்லி என்னன்னா இது எமிகிரண்ட் பாப்புலேஷன் தான். இதுல நிறைய பேர் ஓட்டு இங்க சென்னை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. எலெக்ஷன் அப்போ இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இது இந்த கடலோர மீனவர்கள் கிராமங்கள் என்ன அது இருக்கு. நம்ம ஈஞ்சம்பாக்கம் அங்கெல்லாம் கொஞ்சம் இருக்கு, அங்க இருக்கு. பட் இந்த ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு, ஹவுசிங் போர்டு, இந்த பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்டுலாம் அவங்கெல்லாம் கொஞ்சம் ஓட்டர்ஸ் அங்கேயும் ரெஜிஸ்டர் ஓட்டர் இருக்காங்க. ஐடி கம்பெனிகள் நிறைந்த ஒரு பகுதி. ஸோ கொஞ்சம் எஜுகேட்டட் ஓட்டர்ஸும் கொஞ்சம் இருக்கு. ஸோ சோழிங்கநல்லூர் தொகுதியோட ஃபர்ஸ்ட் அவுட்லுக்கே இது பயங்கர ஒரு எஜுகேட்டட் இமிகிரண்ட் ஓட்டர்ஸ் அதிகமாக தொகுதின்ற ஃபர்ஸ்ட் அவுட்ல இருக்கும். ஆனால் உள்ள கொஞ்சம் மீனவர் ஓட்டர்ஸும் மீனவர் குடியிருப்பும் சரி, இந்த பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்டில் இருக்கிற ஓட்டர்ஸும் சரி, அதுவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த தொகுதியை எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இதுல 2011 இந்த தொகுதி ஆஃப்டர் டீலிமிட்டேஷன் ஃபார்ம் பண்ணாங்க. இதுல 2 முறை திமுக வெற்றி பெற்றிருக்கு, ஒரு முறை அதிமுக 2011 அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. இதுல திமுகவை பொறுத்தவரை இங்க அரவிந்த் ரமேஷ் அவர் நல்ல ஒரு ஆர்கனைசர் அங்க இருக்காரு. கொஞ்சம் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றிருக்காரு. 2 முறையும் 43% ஓட்டு அப்படி எடுத்து இது பண்ணிருக்காரு. நீங்க ஜெயலலிதா இருக்கும் வரை திமுக ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 2016 1,47,000 தான் இருக்கு. ஆனா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கிட்டத்தட்ட 30,000 ஓட்டு கூடுதலா வந்துருச்சு. இப்போ நீங்க அரவிந்த் ரமேஷ்ன்றது 42% தான் எடுக்க 2016. 21 வரும்போது இன்னும் கூடுதல் 2% போது ஒரு 30,000 ஓட்டு இங்க ஜாஸ்தியா 2% வெற்றி பெற்ற வரை இன்னும் 2% ஜாஸ்தியா இருக்கு. ஸோ மறுபுறம் அதிமுக என்பது நீங்க 2016 தோற்கும்போது 1,38,200 ஓட்டு எடுக்கிறாங்க. 21 தமிழ்நாடு அளவு தேர்தல் தோக்கும் ஒரு கொஞ்சம் தான் இம்ப்ரூவ்மெண்ட். திமுக என்பது அவங்க ஸ்விங் ஒரு 20,000 மேல இருக்கும்போது அதிமுகவுக்கு ஒரு ஸ்மால் மார்ஜின் தான் அவங்க இன்க்ரீஸே ஆயிருக்கு. என்னன்னா இப்போ புது வாக்காளர்களை அதிமுக கவர தவறுக்கு இந்த தொகுதி ஒரு சிறந்த உதாரணம். நீங்க 16 எடுத்த ஓட்டு 21 எடுத்தீங்கன்னா அது வளர்ச்சிக்கிட்டு 21 உங்க ரிஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அப்படி இருக்கும் புது ஓட்டர்ஸ் நீங்க அட்ராக்ட் பண்ணணும். அது அதிமுக அட்ராக்ட் பண்ண முடியல. இந்த தொகுதி அதுக்கு சிறந்த உதாரணம். அது யங்ஸ்டர்ஸ், ஐடி கம்பெனியில் வேலை செய்யறவங்க எல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கு. இந்த தொகுதியில சர்ப்ரைசிங் நாம் தமிழருக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நாம் தமிழர் அவங்க 2016 அதாவது 2016 முதல் முறை தேர்தல் களம் வரும்போது 10,000 ஓட்டு எடுக்கிறாங்க. இந்த தொகுதியில் 10,000 ஓட்டு கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா பெரிய தொகுதி, ஓட்டர்ஸ் அதிகம். அதுக்கப்புறம் 19 ஆல்மோஸ்ட் டபுள் பண்றாங்க. இதுல 21 அதையும் டபுள் பண்றாங்க, 38,000 வந்துறாங்க. ஸோ 24 35,000 ஓட்டு இருக்கு. ஸோ நாம் தமிழருக்கு கொஞ்சம் நல்லாவே ஓட்டு இந்த தொகுதி இருக்கு, கொஞ்சம் ஆர்கனைஸ்ட் ஓட்டு இருக்கு. இதுல மக்கள் நீதி மையத்தால் இந்த தொகுதியில பெருசா ஐடியில மக்கள் நீதி மையம் நாம் தமிழரோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும். பட் மக்கள் நீதி மையம் இந்த தொகுதியில் நாம் தமிழரோட கம்மியா இருக்கும்போது நாம் தமிழரோட ஆர்கனைசேஷன் இங்க கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அந்த மீனவர் குடியிருப்பு, இந்த ஹவுசிங் போர்டுல எல்லாம் கொஞ்சம் நல்ல ஆர்கனைஸ்டு நாம் தமிழர் இருக்கு. பட் அவங்களும் இந்த 2024 அந்த என்டிஏ ஃபார்ம் ஆனதால அங்கேயும் கொஞ்சம் சின்ன டென்ட் அவங்களுக்கு நாம் தமிழருக்கு இருந்திருக்கு. அதனால யூஸ்வலா 10% எடுக்க அந்த 10% மெயின்டைனே அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இதுல 24 பொசிஷன் என்னன்னா
திமுக 49%, அரவிந்த் ரமேஷ் எடுத்த ஓட்டோட ஒரு 5% கூடுதலாக போயிருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணி என்று பாஜக என்டிஏ 22%, அதிமுக 17% எடுத்து மூணாவது வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து கம்பைன்டு ஓட்டு வந்தது அவங்களது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 39%. அதாவது எப்படின்னா இதுல மக்கள் நீதி மையம் ஓட்டு வந்து இந்த தொகுதியில திமுக கொஞ்சம் வந்திருக்கும், அதிமுக கொஞ்சம் அந்த ஓட்டு பிஜேபிக்கு என்டிஏ கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர். அதனால இந்த தொகுதியில வந்து அதிமுக ஓட்டே ஆக்சுவலி இப்போ 2021 பொசிஷன்லேருந்து ஒரு 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, திமுக 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இல்லை மெயின்லி இந்த மக்கள் நீதி மையம் ஓட்டு தான் இங்கே பிரிஞ்சு அப்படி ரீச் ஆயிருக்கு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை எப்படின்னா அரவிந்த் ரமேஷ்க்கு வந்து ஒரு சின்ன சென்ட்ரல் லீடு இருக்குதான் நினைக்கிறேன். அவர் மீது கொஞ்சம் லோக்கல் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் ஒரு சென்ட்ரல் லீடு ஒரு 40% எடுத்தாலும் அதிமுக வந்து இந்த 100% ஓட்டு ஏடிஎம்கே டு பிஜேபி ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமா என்னது தெரியல. எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி அதிமுகவை சேர்ந்த திரு KP கந்தன் அவர்கள் ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசர் கனெக்டர் இருக்கு. ஸோ அங்க வந்து திரு KP கந்தன் வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவார் தான் நான் நினைக்கிறேன். பிஜேபியும் இந்த தொகுதி அதிமுக கொஞ்சம் விட்டு கொடுத்துருவோம் தான் நினைக்கிறேன். அதோ அவங்க லீட் இருந்தாலும் இது அதிமுக வந்து இந்த தொகுதியோட KP கந்தன் மாவட்ட செயலாளர்ன்றதை விட்டு கொடுத்தா அதான் என்டிஏ டு ஏடிஎம்கே அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் கரெக்டா இருந்ததுன்னா கொஞ்சம் வரலாம். பட் அது கரெக்டா இருக்குமா அப்படின்றது தெரியல. திமுக மீது அதிருப்தியா இருக்கு, கொஞ்சம் ஓட்டர்ஸ் எப்படி போறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் டஃப் ஃபைட்டா தான் இருக்கும். பட் அரவிந்த் ரமேஷ்க்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். விஜய் இதுல வந்து எங்க திமுக ஓட்டை எந்த அளவு டென்ட் பண்ணுவாரு, அதிமுக ஓட்டை எந்த அளவு டென்ட் பண்ணுவாருன்றதை பொறுத்து இருக்கு. விஜய் பெரிய பெரிய ஃபேக்டர் தான் இந்த ஷோ. இதுல எப்படி போகுது அப்படின்றது நம்ம இப்ப எனக்கு தெரிஞ்ச அரவிந்த் ரமேஷ் கொஞ்சம் ஒரு வாய்ப்பு, கொஞ்சம் ஒரு எட்ஜ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நிலவரங்களை தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு தொகுதி